ஹாய், இன்னைக்கு அக்காஸ் கிச்சனில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 10 தக்காளி, 5 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போது தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயை வச்சு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், மிளகை சேர்த்துக்கலாம். அது கூட 10 பல்லு பூண்டையும் சேர்த்து வதக்கி நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போது அது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு கல்லுப்பு இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்குனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போது நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு இது வதங்கிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கொஞ்சமாக புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி தொக்குல கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இங்கே புளியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி. இது மாதிரியான புதுவான டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அக்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி புதுவான டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.